சூழ்நிலையை பொறுத்து அல்ல நம்முடையதான சந்தோஷம். நம்முடைய சந்தோஷம் கர்த்தரை இருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் வருகிற சந்தோஷம். சூழ்நிலைகளால் நம்முடைய சந்தோஷம் பாதிக்கப்படுவதில்லை. சூழ்நிலைகளால் நம்முடைய சந்தோஷம் ஸ்தோத்திரம் அந்த சந்தோஷம் தீர்மானிக்கப்படுவதில்லை. என் கர்த்தரோடும் என் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய மகிமையும் நான் கர்த்தரோடு கொண்டிருக்கிற உறவும் நான் கர்த்தர் மேல் வச்சிருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் என்னை சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இங்கே உள்ள சூழ்நிலை என்னென்னா, இந்த உலகம் வறண்டு போனது, இந்த உலகம் தண்ணீரற்றது. நான் இதில் தொய்ந்து போகிறேன், இதில் நான் சோர்ந்து போகிறேன், இதில் நான் பலனற்று போகிறேன். இந்த நேரத்திலையும் அதிகாலமே, இந்த காலையில் கர்த்தரை தேடுவது ஒரு பெரிய பாக்கியம். நிறைய பேர் இந்த காலை அது ஒரு பொன்னான நேரம். அந்த காலை நேரம் அது இன்ப ஜெப தியானம். அந்த காலை நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த காலை நேரம் மிகுந்த ஆசீர்வாதமானது. காலை நேரம் இன்ப ஜபதியானமே. அது பாடல் ரொம்ப அருமையான பாடல். அப்போ சொல்றாரு, நாத்துமா கர்த்தர் அந்த நேரத்தில் உங்க மேல எனக்கு தாகமா இருக்குது, உங்க மேல எனக்கு வாஞ்சியா இருக்குது. எப்படி ஒரு தண்ணீருக்காக வாஞ்சியா இருப்போமோ, எப்படி ஒரு நிழல் தேடி நம்ம வாஞ்சிக்கிறோமோ, எப்படி நம்ம தாகம் தீர்க்க தாகமா இருக்கிறோமோ, அதே மாதிரி தேவன் மேல அதிகாலமே கர்த்தரை தேடுங்க. அப்ப சொல்றாரு, நான் இப்படி தேடி, இப்படி தேடி வாஞ்சையும் தாகமுமா அவரை தேடின போது, அவரை பார்க்க ஆசையா இருந்த போது அவரை நான் கண்டேன். அவரை கண்ட போது எதெல்லாம் கண்டாராம்? அவருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையும் கண்டேன். அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடையதான வல்லமை நம்மை விடுவிக்கக்கூடிய அவருடைய மகிமையும் வல்லமையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவர் 1000-10,000 சிறந்தவர், மகிமையான, மிகவும் பிரகாசமானவர், மிகவும் உயர்ந்தவர், மிகவும் மாட்சிமை நிறைந்தவர், மிகவும் பிரகாசமானவர். அதான் மகிமை. வல்லமை, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. வல்லமையும் மகத்துவமும் பயங்கரமான தேவன் சொல்றாரு, இந்த உலகத்தில் எனக்கு இந்த தாகமாக இருக்கிறேன், வாஞ்சியாக இருக்கிறேன், நிழலை தேடி வாஞ்சியாக இருக்கிறேன், தண்ணீரை தேடி தாகமாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். வாஞ்சியும் தாகமாக நான் இருக்கிறேன். அப்போ என் ஜீவனை பார்க்கணும். உங்கள் கிருபை எனக்கு கிடைச்சா போதும். உங்கள் கிருபை, உங்களுடைய கிருபை எனக்கு தாகம் தீர்க்கும். உங்கள் கிருபை என்னுடைய வாஞ்சியை தீர்க்கும். என் உதடு உம்மை துதிக்கும். ஆமாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். இதை ஒன்று மட்டும் செய்ய, இதுதான் நம்முடைய பொருத்தனை. என் ஜீவனுள்ள மட்டும், என் வாழ்நாளெல்லாம், என் உயிருள்ள வரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிர் உள்ளவரை, உயிர் கொடுத்தவரை துதிப்பேன், உயர்ந்தவரை துதிப்பேன், அவர் நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நான் அவரை துதிப்பது
நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். எப்பவும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. எப்பவும் கர்த்தருக்குள்ள களி கூறுங்க. எப்பவும் அதுதான் நமக்கு சாப்பாடு, அதுதான் நமக்கு தண்ணீர், அதுதான் நமக்கு ஆகாரம், அதுதான் நமக்கு நிழல். ஹல்லேலூயா. அதுதான் நம்மை ஆறுதல் படுத்தும், அதுதான் நம்மை திருப்தியாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்மளை சந்தோஷப்படுத்தும், அதுதான் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும். ஹல்லேலூயா. அவரை போட்டுட்டோம், உடைய உதடுகள் அவரை படுத்திருக்கீங்களா? அவரை பற்றி நினச்சிட்டே இருங்க. அவருடைய கிருபைகளை நினையுங்க, அவருடைய மகத்துவம், அவருடைய மகிமையை நினையுங்கள். அவர் எவ்வளோ பெரியவர். மகிமைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, மகிமை என்றால் அவருடைய பெருமைகள், வல்லமை என்றால் அவருடைய செயல்கள், கிரியைகள். அவர் யார்? அவர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், அதிசயங்களை செய்கிறவர், ஆலோசனை கர்த்தர். அவர் ராஜரீகம் உள்ளவர், அவர் கிரீடங்கள் தரிப்பித்திருக்கிறவர், அவர் பரிசுத்தர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் உயிர் உள்ளவர், அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதமானவர். அதெல்லாம் அவருடைய மகிமை. அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. வல்லமை உள்ளவர். என் ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்குதப்பா. உங்க வலதுகரம் என்னை தாக்கு. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ தாழ்விடங்கள் இறங்குவார்கள். எனக்கு விரோதமாக எழும்புகிறவங்களை கர்த்தர் தாழ்விடங்களில் இறங்க பண்ணுவார். அவர்கள் பட்டயத்தால் விடுவாங்க, நரிகளுக்கு இரையாவாங்க. ராஜாவோ தன்னை பற்றி சொல்றார், நானோ தேவனில் களி கூறுவேன். இது மேசியாவை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவோ மேசியாவோ தேவனில் களி கூறுவார். நானோ தேவனில் களி கூறுவேன். ஹல்லேலூயா. சூழ்நிலையை பொறுத்து அல்ல நம்முடையதான சந்தோஷம். நம்முடைய சந்தோஷம் கர்த்தரில் இருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் வருகிற சந்தோஷம். சூழ்நிலைகளால் நம்முடைய சந்தோஷம் பாதிக்கப்படுவதில்லை. சூழ்நிலைகளால் நம்முடைய சந்தோஷம், ஆமென், ஸ்தோத்திரம், அந்த சந்தோஷம் தீர்மானிக்கப்படுவதில்லை. என் கர்த்தரோடும் என் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய மகிமையும் நான் கர்த்தரோடு கொண்டிருக்கிற உறவும் நான் கர்த்தர் மேல் வச்சிருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் என்னை சந்தோஷப்படுத்துகிறது. அவர் பேரில் சத்தியம் பண்ற எல்லாரும் மேன்மை பாராட்டுவார். அவர் பேரில் உண்மையாய் அவர் நம்பி அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்னை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். அவர்கள் எல்லாரும் கர்த்தரில் மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் அந்த பொய் பேசுகிறவங்க வாயெல்லாம் அடைக்கப்பட்டு போயிடும். பொய் பேசுகிறவங்களை கர்த்தர் கடிந்து கொள்வார். பொய் வாழ்க்கை வாழ்கிறவங்க, பொய் பேசுகிறவங்க, மாய்மாலமாக நடக்கிறவங்க, ஆமாம், போலித்தனமாக நடக்கிறவங்க, ஆமாம், ஸ்தோத்திரம், நமக்கு முன்பாக நடிக்கிறவங்க, ஸ்தோத்திரம், உண்மை இல்லாதவங்க, அவங்கெல்லாம் அடைக்கப்படுவார்கள், தள்ளப்படுவார்கள், தோற்று போவார்கள். நானோ கர்த்தரில் களி கூறுவேன். அவருடைய சத்தியத்தில் நடக்கிற எல்லாரும் மேன்மை பாராட்டுவார்கள். அவருக்கே மகிமையும் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென், ஆமென். God bless you. சங்கீதம் 63, இந்த 63வது சங்கீதத்தில் வனாந்திரத்தில், யூதாவின் வனாந்திரத்திலிருந்து பாடப்படுகிற பாட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இக்கட்டான நேரத்தில் சத்துருக்கள் என்ன செய்கிறாங்க? அவரை அழிக்க தேடுறாங்க. அவங்க இவர் சொல்கிறார், அவர்கள் என்ன செய்ய அழிக்க தேடுகிறவர்கள் தாழ்விடத்தில் தங்கட்டும், பட்டயத்தால் அவர்கள் விழட்டும், நரிகளுக்கு இரையாகட்டும்னு சொல்லுகிறார். துரத்தப்படுகிறதான ஒரு சூழ்நிலையில் பாடப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்வேன்? அதிகாலையில் எந்த வனாந்தரம் ஆனாலும் அதிகாலையில் உண்மை தேடுவேன். இந்த வறண்டதும் விடாய்த்ததுமா இந்த தண்ணீரற்றதுமான இந்த நிலத்தின் மேலே, இந்த வனாந்தரத்தின் மேலே என்னுடைய ஆத்மா உங்கள் மேலே தாகமாக இருக்குதுப்பா. இந்த எப்படி இந்த வனாந்தரம் தண்ணிக்காக தாகமாக இருக்குதோ, இதை போல எங்களுடைய ஆத்மாவும் உண்மையில் தாகமாக இருக்கிறது என்று சொல்லி நினைச்சுக்கிறார். ஆமென் சொல்லுகிறார். அவர் மேல் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மைப்பார். என்றைக்குமே கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து அவரை நம்ம பிடித்து கொண்டோமானால் நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம்? மேன்மை பாராட்டுவோம்.
நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த இக்கட்டு காலத்தில் கர்த்தாவே ஆமேனப்பா ஸ்தோத்திரம். சத்துருக்கள் அப்பா துன்மார்க்கர்களும் கர்த்தாவே தாவீதை ஆமேனப்பா ஸ்தோத்திரம் ஆமேன் அப்பா தொந்தரவு பண்ணும்போது நெருக்கும் போதும் தேவனே அவர் ஆமேனப்பா அந்த நேரத்திலும் உங்கள் மேலே தாகமாக இருக்கிறத நாங்கள் இதில் பார்க்குறோமேப்பா. இப்படிப்பட்டதான ஒரு தாகத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு வாஞ்சையும் உங்கள் மேலே ஒரு கர்த்தாவே ஒரு விருப்பத்தையும் ஆமேனப்பா எங்களுக்கும் நீ தந்து அப்பா ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக பாடத்தக்கதான கிருபையை தாரும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமே உண்மையில சத்தியம் பண்ணுகிறவர்கள் என்றென்றைக்கும் கர்த்தாவே மேன்மை பாராட்டும்படி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன்.